பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் உடைய பிஆர் டீம் ஓட இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போடுற போஸ்ட்டை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அவங்கள வச்சு மீம்ஸ் கிரியேட் பண்ற ஆர்டிஃபிஷியலான சர்டன் பேஜஸ் குரூப்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் பதிவு செய்யறதை பார்த்தோம். ஆனா இந்த வாட்டி தான் ரெவ்யூவர்ஸ்க்கு இடையிலேயே இந்த பிஆர் உடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் தாக்கத்தையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி ரெவ்யூவர்ஸ் தன்னை இந்த பர்டிகுலர் கண்டஸ்டன்ட் உடைய ஃபேன்னு அவங்க மாறின தட்டி அது என்ன ஒரு பெருமைக்குள்ள விஷயமா தன்னை சொல்லிக்கிட்டு ரெவ்யூ பண்றதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். பர்டிகுலர் பிளேயர் மேல அவங்களுக்கு இருக்கிற விருப்பத்தையும் லாயல்ட்டியும் காட்டுறது சரியான. நீங்களே சொல்லுங்க சார். ரெவ்யூவர்ஸை பார்த்து வளர்ந்த ஒரு விஷயத்துல நானும் ஒரு ரெவ்யூவராக அறத்தோட இருந்து உள்ள இருக்கிறவங்க மக்கள் தாங்க. மக்கள்னா தவறுகள் செய்வாங்க, அதுல இருந்து திருந்திக் கொள்வாங்க. அவங்க ஒன்றும் கடவுள் கிடையாது. கண்டஸ்டன்ஸ் சொல்ல வரேன். ஆனா கண்டஸ்டன்ஸே பயங்கரமா ஒரு ஃபேன் ஃபாலோயிங் பண்றனால இதுல என்ன ஆயிடுது, ரெவ்யூவர்ஸ் கண்மூடித்தனமா அவங்க செய்யற தவறுகளை வெளியில வந்து சொல்றதே இல்லை. இப்படி எல்லா ரெவ்யூவர்ஸுமே ஒருத்தர் மட்டும் வந்து பயங்கரமா போற்றி புகழ்ந்து மற்றவங்களை எல்லாம் போற்றி புகழ்றவங்க தப்பு செஞ்சா இல்லாட்டி அவங்க தப்பு செய்யறத யாராவது ஜெனுவினா அதை சுட்டி காட்டுற வில்லன் ஆயிடுறான். ஹீரோ வந்து விக்டிம் ஆக்கிடுறாங்க. நம்பிக்கை பாலிட்டிஷியன்ஸ்க்கு இடையில வந்து மக்கள் இழந்த நம்பிக்கை மாதிரி ரெவ்யூவர்ஸ்க்கு இடையிலும் மக்களுக்கு இடையில நம்பிக்கை குறைந்துகிட்டே வருது.